ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் கவலைப்பட்டு ஏன் உங்கள் சரீரத்தை கெடுத்துக்கிறீங்க? ஏன் உங்களுடைய சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் இழந்து போகிறீங்க? கவலைப்படுவதற்குரிய காரியத்திற்கு மட்டும் கவலைப்படுங்க, போதும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? அதாவது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் இன்றைய நாளுக்கு உங்களுக்கு போதுமானது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காலை முதல் இரவு வரை உண்ண உணவு தந்து, உடுக்க உடை தந்து, ஆசீர்வதித்து, பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து, குடும்பத்தோடு மனை மகிழ்ச்சியாக வாழ ஆசீர்வதித்த தேவனுக்கு நாளைய தினத்தின் காலை தொடக்கம் முதல் இரவு முடிவு வரை உங்களுக்கு எது எது தேவை என்பதை தந்து ஆசீர்வதிக்க அவருக்கு தெரியும். இன்றையையும் நாளையையும் நடத்துகிற தேவனுக்கு உங்கள் எதிர்காலத்திற்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை நடத்த வேண்டும் என்பதும், எதை நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை நடத்த வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார். கர்த்தர் சொல்கிறார், மத்தேயு 6:34, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். தேவையில்லாமல் கவலைப்பட்டு உங்கள் சரீரத்தை பலகீனப்படுத்தாதீங்க. உங்கள் உடன் இருப்பவர்களையும் கவலைப்பட வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக ஆசீர்வதித்து சரீர சுக பலன் ஆரோக்கியத்தோடு உங்களை நடத்துவார். Have a blessed day. Jesus bless you.